Hi friends, welcome to Pan and Pots. இன்னைக்கு ஒரு சிம்பிளான மசாலா டோஸ்ட் ரெசிபி நம்ம பார்க்க போறோம். அதுக்கு இங்க ஒரு பவுல்ல நான் 2 முட்டை சேர்த்துக்கிறேன். அடுத்ததா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். அடுத்ததா ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், அப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ அடுத்ததாக பொடியாக கட் பண்ண கேப்சிகம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ பால் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லா பொருளும் சேர்த்தாச்சு. நல்லா அதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ப்ரௌன் பிரெட் நான் ஒரு 2 ஸ்லைஸ் எடுத்துருக்கேன். எடுத்துட்டு அதை பாதியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு தோசைக்கல் சூடு பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக பட்டர் இல்லாட்டி எண்ணெய் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க பிரெட் பீசஸ் எல்லாத்தையும் இந்த முட்டையில் நல்லா முக்கிட்டு அப்படியே நம்ம டோஸ்ட் பண்ணிடலாம். இந்த பிரெட் டோஸ்ட் ஆகிறதுக்கு உங்களுக்கு 2 நிமிஷம் ஆகும். ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறமா இன்னொரு சைடும் திருப்பிட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். டேஸ்டான மசாலா டோஸ்ட் ரெசிபி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தயாராகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய ரெசிபிஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா பேன் அண்ட் பாட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பேன் அண்ட் பாட்ஸ், ஃபியூல் ஃபார் லைஃப்.